ஒரு முன்னாள் முதலமைச்சர் எம்பி தேர்தலில் போட்டியிடுவது அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வல்ல. எம்பிக்கள் அதிகமாக முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. அண்ணாதுரையோ ஜெயலலிதாவோ அல்ல எடப்பாடி பழனிசாமி கூட எம்பியாக இருந்து எம்எல்ஏவானவர், சீஃப் மினிஸ்டர் ஆனவர். திரு காமராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு மீண்டும் எம்பி ஆனார். இந்த முறை ஒரு முன்னாள் முதலமைச்சர் எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட. இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, அவர் இரட்டை இலை சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினரானவர் இப்போ எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார். இது அவரது எம்எல்ஏ பதவியை பாதிக்குமா என்கின்ற கேள்வி. நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு கண்ணன், இந்த முடிவை எடுக்கும்பொழுது நிச்சயமா இந்த கேள்வியெல்லாம் உங்களுடைய சட்டக்குழு, உங்களுடைய லீகல் டீம் ஆலோசித்திருக்கும். அதில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய, நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது, இதை அனலைஸ் பண்ணும்போது இதனது இம்ப்ளிகேஷன்ஸாக உங்களுக்கு புரிவது என்ன? வணக்கம். தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அரசியலில் எதுவும் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ரெட்டை இலையில தான் போட்டி, ரெட்டை இலை வேணுங்கிறதுக்கு தான் போட்டி. இப்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டதன் நோக்கமே கழகத்தை மீட்க வேண்டும், அபகரிக்கப்பட்ட கழகத்தை மீண்டும் மீட்டு கழகத்தின் தொண்டர்களிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுயேட்சை சின்னத்தில் போட்டிங்கிற ஒரு பரீட்சைய, ஒரு சோதனைய சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். ஆனால் இரட்டை இலையில நின்னவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்பொழுது பழனிசாமி தரப்புக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா இவர் கையெழுத்து போட்டுதான் பழனிசாமியே எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். பழனிசாமிக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கினதே, பழனிசாமிக்கு எம்எல்ஏ அந்தஸ்தை கொடுத்ததே கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களின் கையெழுத்து தான். அதனால அவங்க போய் கேட்க முடியாது. இவர் வெற்றி பெற்றால் இவரே அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் சட்டத்தினுடைய சட்டப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு. அதன்படி எம்எல்ஏவுக்கான ஆபத்து இப்பொழுது இருக்கிறதா என்றால் சட்டப்படி பெரும்பாலும் இல்லை என்றுதான் நம்மளுக்கு நாங்கள் ஆய்வு செய்தபடி எங்களுடைய சட்ட வல்லுநர். அதாவது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி கட்சி தாவல் தடை சட்டத்துல வந்தால்தான் ஒரு எம்எல்ஏ தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழக்க முடியும். அதை தவிர்த்து விட்டு ஒரு கட்சியில இப்பொழுது அந்த கட்சியிலே இருந்து கொண்டு அந்த கட்சிக்காகவே சட்ட போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த எம்எல்ஏ பதவியில கூட பாதிப்பு இல்லாம இருக்கலாம் உங்க வல்லுநர்கள் சொல்ற மாதிரி. ஆனா அவருடைய சட்ட போராட்டத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிவில் கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். அதுல கண்டிப்பா தாக்கம் இருக்கும் தானே. ஏன்னா அவர் போட்டியிட்டது, வென்றது இரட்டை இலை சின்னத்துல எம்எல்ஏ தொகுதியில. இப்போ அந்த சின்னத்துக்கு எதிராக களம் இறங்குறார் அப்படிங்கும் போது அதுவே உங்களுக்கு எதிரான பாயிண்டாக இந்த சிவில் கேஸ் எல்லாம் வைக்கப்படணும்ல. இந்த ஏடிஎம்கே மீதான உங்களுடைய கிளைம் இன்னும் வலுவா அடிபட்டு போகாதா இந்த போட்டியினால? அதாவது சின்னம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய சொத்து, ஒரு கட்சி சொத்து அது அல்ல. ஒரு கட்சி 10% வாக்கை குறைவா பெற்று 2-3 தேர்தல்களில் அது தொடர்ந்து வாக்கை குறைவா பெற்றால் எந்த சின்னமும் எந்த கட்சிக்கும் பொருந்தாது. இது உங்களுடைய அதிமுக மீதான சட்ட போராட்டத்துல இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பார்வைகள்? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து பொல்லாய் சிறகை விரித்து ஆடியதுவாம். அது மாதிரி தான் பழனிசாமி தரப்பு ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது நாம இன்னொரு கட்சிக்கு வழங்கப்பட்ட சின்னத்தில் நின்று போட்டியிட்டால்தான் அதிமுகவை கிளைம் பண்ண முடியாது. இப்ப நாம கேட்டிருக்கிறது, நானும் போட்டியாளர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், அதிமுக தொண்டர்களின் இயக்கம் என்பதற்காக போட்டி போடுற ஒரு தலைவர் ஜனநாயகப்படி தேர்தலில் நிற்பதுதான் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேறு அஸ்திவாரம். அப்ப ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கட்சி பிரச்சனையில போட்டி போட முடியாத சூழ்நிலை வந்தால் அது ஜனநாயகமே தேர்தல் நடைமுறையை கேள்விக்குள்ளாக்கப்படும். அதனால தேர்தலில் போட்டியிடணும் ஒரு தலைவர், ஒரு கட்சியை சேர்ந்தவர். அப்ப போட்டியிடுறதுக்கு சின்னத்துல பிரச்சனை இருக்கு, கட்சியில பிரச்சனை இருக்குன்னா அவர் சுயேட்சை சின்னத்துலதான் நின்று போட்டி போட முடியும். அதை தாண்டி இன்னொரு சின்னத்துல போட்டி போட முடியாது. மேலும்
அது பாரத ஜனதா கட்சி சின்னத்திலேயோ வேறு கட்சி சின்னத்திலேயோ இன்னொரு அமைப்பிலேயோ ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்பு சின்னத்தின்படி நம்ம போட்டிட்டா தான் நாம கிளைம் பண்றதுக்கான கிளைமுக்கு சுயேட்சை சின்னத்துல போட்டிடுறதுனால அதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. எம்எல்ஏ பதவியை பொறுத்த வரைக்கும் கூட அதிமுக இதுல கம்ப்ளைண்ட் பண்ணாது என்று திரு இன்பதுரை சொல்வதனால புரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.